இப்போ விஜய் தனியா நிக்கிறதால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா, ம். பெரிய அளவுல வந்து ஓரளவு திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இருக்கலாம். எப்படி சார் சொல்றீங்க? விஜய் தனித்து நிற்பதால் திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பு வந்துற போகுது? தமிழ்நாட்டுல ம், ம், சிறுபான்மை ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ம். 12லேருந்து 15%. ஆமா சார். என்ன? ஆமா, ஆமா. சர்ச்சார் கமிட்டி ரிப்போர்ட்லயே ஆமா. 6, 6, 12 இருக்கு. 15% வச்சுக்கோங்க. ம். 15%ல ஒரு 2%லேருந்து 3% ஓட்டு போட மாட்டாங்க. நார்மலா வாக்காளர்கள். அதான் 70%, 75% ஆமா. பதிவாகும். போல் ஆகும். ஆமா. மீதி ஒரு 12% வச்சுக்கோங்க. 12% ஓட்டுல ஒரு 2% ம். எதிர பிரிஞ்சு போகும். சிறுபான்மை ஓட்டு. ஓகே. இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு. 10% திமுக கூட்டணி. ம், 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 ம். இது கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. 10% அப்போ ம். ஸ்டார்டிங்கே திமுக எதுலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, மற்ற கட்சியெல்லாம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ம். இவங்க 10%லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா. கரெக்டா? 10% ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த 10%ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3%, 4% விஜய்க்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு வந்தா நம்மளுக்கு அது வராது அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம். ஓகே. அது வெற்றிக்கு வழிவகுக்குமானா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி.